السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم الذي من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்களோட சிறப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் உலக மக்கள் யாவரின் மீதும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ் மீது நம்ம கொண்டிருக்கக்கூடிய கருணை காரணமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி அவனுடைய அருளை நம்ம பெறுறதுக்காக வேண்டியும் நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் ஒன்று தான் இந்த துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள். இந்த துல்ஹஜ் மாதம் தியாகத்தை பறைசாட்டக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 நாட்களுமே ரொம்ப சிறப்பு பொருந்திய நாட்களாக இருக்குது. இந்த தினங்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் சத்தியம் செய்து இது சிறப்பு பொருந்திய நாட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறான். இது பற்றி நிறைய குரான் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் கூட இருக்குது. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் 89வது அத்தியாயத்தில் 1-2 வசனத்தில் சொல்கிறான், ஒல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், விடியற் காலையின் மீதும் சத்தியமாக, இரவுகளின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் இரவுகளின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியது இந்த துல்ஹஜ் மாதத்தோட 10 நாட்களை தான். இப்னு அப்பாஸ் அலி அவங்க இதை பற்றி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களான இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுமே மற்ற நாட்களில் செய்யக்கூடிய செயலை விட அல்லாஹுவுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹுவின் வழியில் போராடுறதை விடவா இதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நபி தோழர்கள் எல்லாம் கேட்டாங்களாம். அப்போ நபி அவங்க சொன்னாங்களா, ஆமாம், அல்லாஹோட வழியில் போராடுறதை விடவும் இது சிறந்தது. அப்படி இருந்தும் ஒரு மனிதர் தன்னையும் தன்னோட பொருளையும் இறைவனோட வழியில் கொடுத்து அர்ப்பணித்து, அதாவது அவங்களுக்கு இறைவனோட வழியிலே செலவழித்து அவங்க வீர மரணம் அடைகிறாங்களோ அவங்கள தவிர இது ரொம்ப சிறப்பு மிக்கது. அவங்கள தவிர இந்த மாதம் இது சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமலுக்கு ஈடாக வேறு எந்த நாட்கள்லையுமே நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்காதான். அது இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய அமல்களாக இருக்குது. இந்த 10 நாட்களில் நம்ம நிறைய திக்ர்கள் ஓதணும். அது என்னன்னா தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத்னு சொல்லுவாங்க. இந்த தக்பீர் அப்படின்னா அல்லாஹு அக்பர், தஹ்லீல் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்மீத் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற நம்ம திக்ருகளை நிறைய ஓதணும். அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாதத்தோட இந்த 10 நாட்களோட சிறப்புக்கு காரணம் என்னன்னா, இஸ்லாத்தோட தலையாய ரொம்ப முக்கியமான வணக்க வழிபாடுகள் இந்நாட்களில் அப்படியே சேர்ந்தே தான் இருக்குமா. இப்போ தொழுகை, நோன்பு, அப்புறம் தர்மம் செய்கிறது, ஹஜ் பண்ணுறது எல்லாமே இந்த நாட்களில் தான் நிறைவேற்றப்படுது. அதனால் எல்லா அமல்களுமே இந்த நாளில் ஒரே மாதிரி ஒழுங்காக இருக்கும், அதாவது ஒன்றிணைந்து இருக்கும். இந்த நிலை வேறு எந்த நாட்களிலுமே அமையாதான். அதனால் நம்ம இந்த நாட்களில் வரக்கூடிய இந்த நாட்கள் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாமே அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்படி நம்ம கவனம் செலுத்துறது நமக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இன்னொரு வசனமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரானில். 22வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ எதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத், அல்லாஹுவின் பெயரை அவர்கள் சொல்வதற்காகவும் வருவார்கள்.
என அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, அவர்களுக்கு அவன் வழங்கியதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அவற்றை அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் சொல்வதற்காகவும் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம். அந்த வசனத்தில் வந்து குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது வந்து துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்களை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல ஒரு வசனம் நம்ம சொன்னோம்ல, வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அந்த வசனத்தை வந்து அந்த வசனத்துலையும் இதே போல தான் அந்த 10 நாட்களை தான் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே போல் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான். அதனால் இந்த 10 நாட்களுமே நம்மளுடைய அமல்களை அதிகமாக செய்வோம். அடுத்ததாக இந்த நாட்களில் நம்ம என்னென்ன நல்ல அமல்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிதவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.